அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அலுவலகத்தில் கடும் மோதல் நிலவி வருகிறது. எடப்பாடி பழனிசாமி விடாப்பிடியாக கட்சியிலிருந்து நீக்கியவர்களை மீண்டும் இணைக்க முடியாது என்று கூறி வருகிறார். மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள் இருப்பது நன்றாகவே நமது அனைவருக்கும் தெரியும். நேற்று மாலை கூட மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கடுமையாக கண்டித்து சென்றிருக்கிறார்கள். மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனம் மாறாமல் சொன்னதே சொல்லிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் முன்னாள் அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் கடும் கோபத்திற்கு ஆளாகியுள்ளார். அதாவது அதிமுகவின் அலுவலகத்தில் சேறுகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருப்பதாகவும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் பதவிற்கு தகுதியில்லை என்றும், கூவத்தூரில் நடைபெற்ற சம்பவம் உனக்கு நன்றாகவே தெரியும். யார் காலை பிடித்து எப்படி முதல்வராக பொறுப்பேற்றார், அதற்கு பிறகு தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சசிகலா அவர்களை அதிமுகவில் இருந்து நீக்கினார். அதற்கு பிறகு சசிகலா அவர்கள், டிடிவி தினகரன் இவர்கள் இருவருக்கும் அதிமுகவில் எந்த ஒரு இடமும் இல்லை என்று வெட்ட வெளிச்சத்தில் அறிவிப்பையும் வெளியிட்டார். அதற்கு பிறகு அதிமுக 2021 சட்டமன்ற தேர்தலில் தோற்கடிக்கப்பட்ட போது எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓபிஎஸ் அவர்களுக்கும் அதிமுகவிற்கும் சம்பந்தமில்லை என்று மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையும் நடத்தினார். இதற்கு அனைத்திற்கும் எடப்பாடி பழனிசாமி தான் மூலதனமாக இருந்திருக்கிறார். அவருக்கு பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்து அழகு பார்த்த முன்னாள் அமைச்சர்கள் தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக அறிவித்தாலும் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், சேலத்தில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டியிட்டாலே தோற்கடிக்கப்படுவார். மீண்டும் சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் வரை அதிமுகவில் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பே இல்லை என்று தென் மாவட்ட எம்எல்ஏக்கள் கூறியிருப்பதால் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியான நிலை அதிமுகவின் அலுவலகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்களை கட்சியில் மீண்டும் இணைந்தால் அதிமுக வெற்றியடையும் என்பதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், கடந்த 10 தேர்தல்களில் தோல்வி. இப்பொழுது இவர்கள் வந்தால் வெற்றியடைந்து விட்டால் தற்பொழுது இருக்கின்ற பொதுச் செயலாளர் பதவியும் பறிபோகிவிடும். இவரால் ஒன்றும் பண்ண முடியாது என்ற அவப்பெயரும் வந்துவிடும் என்ற காரணத்தினால்தான் இவர்களை மீண்டும் கட்சியில் இணைப்பதற்கு சம்மதம் தெரிவிக்காமல் இருப்பதாக கடும் கோபத்தில் அதிமுகவின் அலுவலகத்தில் கூறியுள்ளனர் மாவட்ட